டேய் டேய், என்னடா பண்ற? ஆரம்பிடா. என்னடா சொல்ற? சிஎஸ்கே ஆற பாட கட்டிருக்கடா, ஒரு 5 செகண்ட் மௌன அஞ்சலி செலுத்த விடுறாருண்ணா. யார்ரா டேய், இவன்? அப்படி வைடா. அப்படி வராம பாத்தியா நேத்து மேட்ச? என்னால சாரி மக்களே, நான் இன்ட்ரோ கொடுக்க மறந்துட்டேன். ஆயிரத்தி நண்பர்களே, இன்னைக்கு நம்ம சிஎஸ்கே ஆர்ஆர் மரண அடி ரிவ்யூ கொடுக்க போறோம். ஏன்னா அடி அந்த கரெக்ட். மாதிரி வச்சு வச்சு என்ன சொல்றது. ஜடேஜா ஒரு பக்கம் ஷூட் த குருவி எல்லாம் பண்ணி ஒரு மாதிரி வச்சு செஞ்சுட்டாங்க சிஎஸ்கேவை. மேட்ச பாத்தியா? எப்படி இருந்துச்சு? உன்னோட ஃபீலிங் என்ன நேத்து மேட்ச்? டேய், நேத்து மேட்ச் ஆக்சுவலா இந்த மாதிரி ஒரு ஒரு எப்படி சொல்றது, ஒரு 20th 30th மேட்ச் ஆனா எதுவும் தெரிஞ்சிருக்காதுடா. ஃபர்ஸ்ட் ஆமா. மேட்ச் 200 சேஸ், செகண்ட் ம். மேட்ச் 220 தேர்ட் சேஸ். இப்படி ம். போய் ஓகேவும் ஓகேப்பா, ஒரு 200 நீ என்ன சொன்ன, ஒரு 180 அவ்வளவு எக்ஸ்பெக்ட் பண்ணலாம் அப்படின்னு. ம். அதுதான் சரி, நான் நான் என்ன நினைச்சது. நினைச்சேன்னா ஒரு 200 ஆச்சும் வரும் அப்படின்னு தான் நான் நினைச்சேன். சரியா, ஓகேவா? ம். பார்த்தா, டேய் 100 அடிங்கடா, டேய் 100 அடிங்கடா, 100 ஆச்சு அடிங்கடா அப்படிங்கிற மாதிரி இருந்துச்சு. ஆனுங்க. ரத்த கண்ணீர் வருதுடா எனக்கு. அடிங்கடா அடிங்கடா, அடிக்கலனாலும் பரவாயில்லடா, விளையாடுங்கடா, 150 தாண்டுங்கடா அப்படின்ற மாதிரி இருந்துச்சு. ஒஸ்ட் பேட்டிங், ஒஸ்ட் பேட்டிங். சிஎஸ்கேக்கு பேட்டிங் தான் ஸ்ட்ரென்த் நினைச்சோம். அதுவும் இப்படி கீழே போட்டுற மொமெண்ட்ல தான் இருந்துச்சு. கீழே சரி வா போட்டுரு, அவ்வளவுதான் முடிஞ்சுது. அந்த மாதிரிதான் இருந்துச்சு. எனக்கு ஃபர்ஸ்ட் கொஸ்டின் ஒண்ணுதான்டா. நான் இதை வந்து போன இதுல இருந்தே கேட்டிருக்கேன், போன சீசன்ல நினைச்சேன், உங்ககிட்ட ஒரு வீடியோலயும் கேட்டேன். ருத்ராஜ் கேப்டன்சி, உன்னோட தாட் என்ன அதை பத்தி? ருத்துராஜ் இல்லடா, நம்ம ஆக்சுவலா ஒரு வீடியோல நம்ம பேசணும். ம். ருத்ராஜா சாம்சனா அப்படின்னு கேட்கும்போது நான் என்ன சொன்னேன்னா, ருத்ராஜ் நல்லா பண்ணுவான் அப்படிங்கிற மாதிரி தான் சொன்னேன். நீ என்ன சொன்னா, இல்ல எனக்கு அவன் கேப்டன்சி சரியில்லை அப்படிங்கிற மாதிரி தான் சொன்னேன். நேற்று மேட்ச் ம். பார்க்கும்போது நீ சொன்னது 100% உண்மைன்னு தான் எனக்கு தோணுச்சு. என்னடா அது? நான் ஆக்சுவலி நானும் ஏன் அப்படி நினைக்கிறேன்னா, ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் பாத்தீங்கன்னா உனக்கு ஸ்குவாட் செலெக்ஷனே தப்பு. நீ டாஸ் தோத்த, அது ம். உன் கையில இல்ல, அதை நான் ஒத்துக்கிறேன், ஓகேவா? ஸ்குவாட் செலெக்ஷனே தப்பு. உங்க பேட்டிங் ஆர்டர்ல நீங்க வந்து ஒரு இம்பாக்ட் பிளேயரை கொண்டு வரீங்கன்னா, இட் மஸ்ட் பி உர்வில் பட்டேல். அவனா மட்டும்தான் இருக்கணும். என்ன தைரியத்துல சஃபராஸ் கானை கொண்டு வந்தீங்கன்னு எனக்கு தெரியல. நீங்க சொல்லலாம் சஃபராஸ் கான் ஒரு 17 ரன்னா அடிச்சாரு அந்த 120ல, அப்படி இப்படின்னு சொல்லலாம். ஏங்க அந்த 17 ரன் அவர் கன்வின்சிங்கா அடிக்கலங்க, ரொம்ப கஷ்டப்பட்டாரு. ஒரு பேட்டை விட்டு போர் அடிக்கிறாரு, ஒத்த கையில அடிக்கிறாரு, ஏதோ சுத்துனாரே கண்டி. ஒரு பாலை பார்த்து நான் பேட்ல அடிக்கிறேன் அந்த மொமெண்ட்ல நான் லைவ் பார்க்கும்போது எனக்கு கிளியரா தெரிஞ்சது. பட் உருவேல் பட்டேல் நான் கிழிச்சிருப்பாரு அப்படிலாம் சொல்ல, பட் கண்டிப்பா ஒரு கன்வின்சிங்கான இன்னிங்ஸ் ஆடி இருப்பாரு. ஜடேஜாக்கெல்லாம் போயிட்டு அவரு ஒரு நல்லா சொல்றேன் பாத்துக்கோங்க, ஒரு பிச்சுல வந்து ஸ்பின்னு டேன் ஆனா மட்டும்தான் நீங்க தைரியமா ஸ்வீப் ஆடணும். பால் குத்தி நேரா வருதுன்னா நீங்க ஸ்வீப்பே ஆடக்கூடாது. ஆடினீங்கன்னா இந்த மாதிரி தான் நேற்று பிளம்ஸா எல்பிடபிள்யூ ஆனாரு. சோ எனக்கு அந்த இம்பாக்ட் பிளேயர்ல இப்போ வந்து ரொம்ப பெரிய ஏமாற்றம். அதுக்கப்புறம் நான் ருத்ராஜ் கேப்டன்சி ம். ஏன் வந்து நான் இதுவா சொல்றேன்னா, நீ வந்து அகீல் ஹுசேன் எடுத்துட்டு வரல, ஒரு பவர் பிளே போலர் நீ எடுத்துட்டு வரல. பிரசாந்த் வீர் நீ கரெக்ட். சான்ஸ் கொடுக்கல. பிரசாந்த் வீருக்கு சான்ஸ் கொடுக்கல. கேட்டா நீங்க ரெண்டு லெப்ட் ஹேண்டர்ஸ் இருப்பாங்கன்னு ஜோக் பண்ணுவீங்க, ஓகேவா? சரி, உங்க டீம்ல மேத்யூ ஷாட்னு ஒருத்தன் இருக்கான். அவன் வந்து ரைட் ஆர்ம் ஆஃப் ஆஹ் ஸ்பின்னர். சரியா? அந்த சைட்ல ரெண்டு பேரும் லெஃப்ட் ஹேண்டர், ஜெய்ஸ்வாலும் லெஃப்ட் ஹேண்டரு, அதுக்கப்புறம் சூரியவன்ஷும் லெஃப்ட் சூரியன். ஹேண்டரு. என்ன நேத்து கொடுமைன்னா, சூரியவன்ஷி அந்த ஃப்ளோல இருக்கும்போது ஜெய்ஸ்வாலுக்கு பேட்ல படவே இல்லை எனக்கு சரியா. நீ ஒரு மேத்யூ ஷாட் ஆமா. மாதிரி ஒரு ஆளை கொண்டு வந்திருந்தீங்கன்னா கண்டிப்பா அவனை வந்து அடிக்க போய் விக்கெட் கொடுத்துருப்பாங்க. அந்த மைண்ட் செட்டா அவங்களுக்கு இருந்திருக்கும். ஆஃப் ஸ்பின்னர் லெஃப்ட் ஹேண்டர் மைண்ட் செட்ல அவங்க ஒரு வீக்னஸா விக்கெட் ஏதாவது ஒண்ணு ஜெய்ஸ்வாலும் இல்ல சூரியவன்ஷி யாரும் ஒருத்தங்க அடிக்க போய் அவுட் ஆயிருப்பாங்க. அதுவும் பண்ணல. ஸ்குவாட் செலெக்ஷனும் தப்பு. என் தலைவன் வந்தான், ஜடேஜா வந்தான். ஃபர்ஸ்ட் பால் டூபே சிக்ஸ் அடிச்சான். ஓ, நீ அங்க போட்டா அடிக்கிறியா? நான் வெளியில போடுறேன்டா, உனக்கு வைட் லைன்ல போடுறேன், இப்ப நீ என்ன பண்ற பாரு அப்படின்னு சொல்லிட்டு பாலை போட்டு கேட்ச கொடுத்த உடனே என்ன ஏடா விட்டீங்க அப்படின்னு சொல்லி சூத்த குருவி மூமெண்ட் பண்ணிட்டு போனாரு. செம்மையா செஞ்சு விட்டாங்க. எனக்கு என்ன பண்றது என்ன சொல்றதுன்னு புரியல. போலிங்க பாத்தியா நீ? ஆர்ச்சர் நாண்ட்ரே பர்கர்னு விட்டு நோன்னானுங்க. அதை பத்தி என்ன நினைக்கிறேன்? ஆர்ச்சரு, ஆர்ச்சரு, லாண்ட்ரே பர்கரு. நம்ம நேத்து ஆக்சுவலா பேசுனது அப்படியே நடந்துச்சு பாத்தியா? ஆர்ச்சரு, லாண்ட்ரே பர்கரு அப்படியே பண்ணிட்டானுங்க. டெலிவர் பண்ணிட்டு போய்கிட்டே இருந்துட்டானுங்க. ஆயுஷ் மாத்திரை ஆயுஷ் மாத்திரைன்னும் காலி ம். பண்ணிட்டான் லாண்ட்ரே பர்கர். ஒரு பவுன்சரு, முடிஞ்சிச்சு சரியான கேம். பால், சரியான பால். ஆக்சுவலி எனக்கு அந்த நாண்ட்ரே பர்கரோட போலிங், ஆர்ச்சரோட போலிங் பார்க்கும்போது ஒரு பாட்டு ஞாபகம் வந்துச்சு. போடு, பவுலிங் போடு, பேட்டிங் ஆட எவனும் இல்ல, அந்த மாதிரி இருந்துச்சு மொமெண்ட். ரொம்ப தடவனானுங்க. லைனை பார்த்து ஒண்ணுமே பண்ணல நேத்து. அவங்க பிளான் ஒன்னே ஒண்ணுதான், ஒண்ணு ஸ்டெம்ப பார்த்து போடுவேன், இல்ல மண்டைக்கு உனக்கு பவுன்சர் போடுவேன், முடிஞ்சா நீ அடிச்சுக்கூடா அப்படின்ற மாதிரி. ஆர்ச்சரும் நாண்ட்ரே பர்கரும் 140 140 போறாங்க நேத்து.
ஆப்வியஸ்லி ஒத்துக்கிறேங்க. டாஸ் வின் பண்ணது, அந்த பிட்ச்ல மழை வந்ததுனால கொஞ்சம் இருந்த மாய்ஸ்சர் அதெல்லாம் வந்து ஃபாஸ்ட் பவுலர்ஸ்க்கு ஹெல்ப்ஃபுல்லா தான் இருக்கும். பட் இதே வந்து அந்த டைம்ல சிஎஸ்கே போலிங் போட்டிருந்தா இந்த அளவுக்கு நல்லா போட்டிருக்க மாட்டாங்க. அதை நான் ஓப்பனா சொல்லுவேன். கரெக்ட். அந்த கண்டிஷன்ஸை நல்லா எப்படி மாஸ்டர் பண்ண அப்படின்றது இது. எனக்கு என்ன ஜோக்குன்னா, நான் ருத்ராஜ் கேப்டன்சி எப்படி வந்து இது பண்ணுவேனோ அதே மாதிரி ரியான் பரா கேப்டன்சி சுமாரா தான் இருந்திருக்கு இது வரைக்கும். பட் நேத்து அந்த பையன் சூப்பரா பண்ணான். நேத்து அந்த ஆமா, பையன் ரொம்ப நல்லாதான் நல்லா பண்ணான். பண்ணான். என் தம்பி கூட அவன் கேப்டன்சி நேத்து சொன்னா ஃபீல்ட் செட் சரியில்லை அப்படி இப்படின்னா. பட் போலிங் அட்டாக் அவன் வந்து கொடுத்தது, அது 12வது ஒரு திருப்பி ஆர்ச்சலும் ஆண்ட்ரே பர்கர் எடுத்துட்டு வந்தது, இந்த டீமை வந்து டக்குன்னு முடிக்கணும்னு நினைச்சது. அவன் கேம் பிளான் வந்து சூப்பரா இருந்துச்சு. ரியான் பராக் கேப்டன்சி வாஸ் நைஸ். ருத்ராஜ் கேப்டன்சி ஆஸ் யூஸ்வல் ரொம்ப ஒஸ்ட் தான். கிட்டத்தட்ட ஒரு 5 ஃபாஸ்ட் பவுலர் எடுத்துட்டு போயிருக்காரு. நீ சொல்லு சொல்லு. கரெக்ட். சரி, என்னதான் சிஎஸ்கே வந்து 120 தட்டு மாதிரி அடிச்சாலும் ஓவர் ஓரளவு நல்ல இன்னிங்ஸ்ல. ஓவர் 10 ஓரளவுக்கு நல்ல இன்னிங்ஸ் தான், நான் இல்லைன்னு சொல்ல மாட்டேன். பட் ஓகே, அந்த சுச்சுவேஷனுக்கு அப்படிதான் ஆட முடியும். அவங்க டீம்ல ஒரு பாசிட்டிவ் நேத்து பாத்தீங்கன்னா அது ஓவர் 10 மட்டும்தான், வேற யாருமே கிடையாது. ஓவர் மட்டும்தான். அது மட்டும்தான். அந்த கரெக்ட். 11 பேர்ல அவன் மட்டும்தான் ஏதோ பேட் பண்ணான். பட் போலிங் கொடுத்தா அவர் அடி வாங்குவார்னு எல்லாருக்குமே தெரியும். ஐபிஎல் எல்லாம் அவர் போலிங் ஒர்க் அவுட் ஆகாதுன்னு அவர் அடி வாங்கிட்டாரு. பட் ஐ வாஸ் இம்ப்ரெஸ்ட் வித் ஆர்ச்சர் அண்ட் பர்கர் ஸ்டாட். எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. அதுவும் சாம்சனை விட்டு அப்படி திருப்பினா அந்த பால்ல சாம்சன் நான் குறைய சொல்ல மாட்டேன், ஆட முடியாது. அந்த மாதிரி பால், சரியான பால். ஆயுஷ் மாத்திரைக்கு போட்ட பவுன்சர் அல்டிமேட். இவங்க எல்லாமே தப்பு பண்ணிட்டாங்க, இவங்க எல்லாத்தையும் சரியா பண்ணாங்க, அவ்வளவுதான் வித்தியாசம். அதனாலதான் அந்த டீம் ஈஸியா வின் பண்ணுச்சு. இன்னைக்கும் என் ப்ரெடிக்ஷன் கரெக்டா இருந்துச்சு. ஆர்ஆர் வின் பண்ண போகுதுன்னு சொன்னா அதே மாதிரி ஆர்ஆர் வின் பண்ணுச்சு. பட் நான் ஒரு திங் இந்த ஐபிஎல்ல ஒரு பேட்டர்ன் நோட் பண்ணேன்டா. எல்லா டீமும் எங்க விட்டுச்சோ அங்க இருந்தே தான் ஸ்டார்ட் பண்ணுது போன வருஷத்துல இருந்து. ஆர்சிபி, எம்ஐ அதே மாதிரி வின்னிங் மோட்ல தான் இருக்காங்க. சிஎஸ்கே அதே மாதிரி இன்னும் மட்டமான மோட்ல தான் இருக்காங்க. ஸோ எனக்கு தெரிஞ்சு இந்த சீசனும் இதே மாதிரி தான் போகுது. பெருசா பிளே ஆஃப் டாப் 4 எனக்கு சேஞ்ச் இருக்காதோ அப்படின்னு தோணுது. அன்லெஸ் ஆர் அன்டில் ஜிடி வந்து கொலாப்ஸ் ஆகாம இருக்க வரைக்கும். எனக்கு சத்தியமா சிஎஸ்கேவோட இன்னிங்ஸ் என்ன சொல்றதுன்னு தெரியல. எனக்கு எல்லாருமே சப்ராஸ் கானை பாராட்டுறீங்க. பட் நான் சப்ராஸ் கான் பண்ணும்போது டேய் என்னடா விளையாடுறேன் அப்படின்ற மைண்ட் செட்ல தான் நான் பாத்துட்டு இருந்தேன். சரி, நீ சூரியவன்ஷி இன்னிங்ஸ் வந்து நீ தான் பார்த்த, ஏன்னா நான் அந்த டைம்ல வெளியே போயிட்டேன். எப்படி எப்படி இருந்துச்சு? நீ எதுவும் நான் பெருசா டிஸ்கிரைப் பண்ணுண்டா அப்படின்னு என்கிட்ட ஃபோன் பண்ணி சொல்லியிருந்தேன், சொல்லு. நான் என்ன நினைச்சேன்னா 120 டார்கெட். சரி ஓகே, ஏதோ அடிப்பானுங்க. இவனுங்க போலிங்கும் பெருசா அந்த அளவுக்கு ஃபர்ஸ்ட் ஓவர்லயே மிஸ்ஃபீல்டிங் ஆகுதுடா. அதுலயே பேட்ஸ்மேனுக்கு பயங்கர கான்பிடன்ட் வந்துருச்சு. ஓகேவா, சரி நான் பார்த்தேன். சரியா, சூரியவன்ஷி சரி என்ன ஆடுவான் எப்படியும். ஆனா அவன் இருக்கிற ஃபார்முக்கு கண்டிப்பா ஒரு அக்ரெசிவா ஒரு 12 பால் 30 அந்த மாதிரி அவுட் ஆயிடுவான்னு பார்த்தா உத்தராரு நம்மால். அவரு அவன்லாம் கண்டிப்பா பாஸ் பேபி கிடையாது, பாஸ் மான்ஸ்டர் வச்சிருவாங்க இந்த ஐபிஎல். அவன் பேர என்னடா ஷாட் பொழக்குறான்டா, வச்சு பொழக்குறான்டா, அடின்னு அடிக்கிறான்டா. நீ போட்டா அடிப்ப, நீ போட்டாலும் அடிப்ப, யாரு போட்டாலும் அடிப்பேங்கிற மாதிரி அடிக்கிறான்டா அவன். எவன் போட்டாலும் அடிப்பேன்டா, எவனாதாலும் வெட்டுவேன், எவனாதாலும் வெட்டுவேன். என்னடா ஸ்ட்ரைக் ரேட் அது? அவ்வளோ 15 பால்ஸ் 15 பால்ஸ் 15 ரன் அந்த மாதிரி கிட்டத்தட்ட 333 அந்த அளவுல வச்சிருக்கான்டா. நான்லாம் பார்த்து மிரண்டேன். எனக்கு என்ன ஜோக்கனா, மேட்டன்ட்ரிய வச்சு வலுப்புறான், போட்டு அடி அடிக்குதான். எனக்கு இன்னும் மேட்டன்ட்ரி 15 வயசு பையன் மாதிரியும் அவன் ஒரு 35 எக்ஸ்பீரியன்ஸ் வயசு பையன் அப்படின்ற மாதிரி இருந்துச்சு. இவன் எக்ஸ்பீரியன்ஸ் பிளேயர் மட்டும் அவனை போட்டு ஜாலியா அடிக்கிறதும் இவன் திணறதும். மேட்டன்ட்ரி ஐபிஎல் வேலைக்கு ஆக மாட்டாரு, பவர் பிளே எல்லாம் கூட கொஞ்சம் கஷ்டப்படுவாருன்னு நம்ம ஆல்ரெடி எக்ஸ்பெக்ட் பண்ணதுதான். அதே மாதிரிதான் நடக்குது. அதுல என்னன்னா, ஜெய்ஷ்வாலுக்கு பேட்ல படல. அப்படி இருந்தும் சூரியவன்ஷி அதெல்லாம் காம்பன்சேட் பண்ணி டீமை ஈஸியா வின் பண்ணி கூட்டு போயிட்டான். அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா ஆர்ஆர் பேட்டிங் ஆர்டர் வந்து கொஞ்சம் துருவ் ஒன் டவுன்லாம் இறங்குறாங்க. அது என்னன்னு தெரியல, எனக்கு அதெல்லாம் சரியா படல. நம்மளை பொறுத்த வரைக்கும் 80 தான் ஒன் டவுன் இறங்கணும். பட் அவங்க அதை வேற மாதிரி யோசிக்கிறாங்க, பார்ப்போம். சரி, என்ன ரியான் பராக பத்தி ஏதோ பேசணும்னு சொல்லிட்டு இருந்தா என்ன? ரியான் பராக் அது பாத்தியா அந்த மேட்ச்? அவன் வந்து ஆக்சுவலா ஆடினான் ஒரு பால் ஒரு 4 ஏதோ அடிச்சான், ஒரு ஸ்விட்ச் சரியான ஷாட், யாருமே எக்ஸ்பெக்ட் பண்ணல. வச்சு இப்படி டப்புன்னு ஒரு திருப்பி அச்சான் பாரு, வேற லெவல் ஷாட். நீ அது பாத்தீங்கன்னா தெரிஞ்சிருக்கும், பயங்கரமான ஷாட் அந்த ஷாட். நான் ஆக்சுவலி செகண்ட் இன்னிங்ஸ் பாக்கல, என் ராசியா என்னன்னு தெரியல. நான் எப்பெல்லாம் எந்த இன்னிங்ஸ்லாம் லைவ் பண்றேனோ அந்த டீம் பேட்டிங் ஒழுங்கு ஆட மாட்டேன். நேத்து அது எஸ்ஆர்எச் பரவாயில்ல, முக்கிய 200 கூட்டு போயிட்டா. நீங்க இவனுங்க டேஷ் மாதிரி ஆடினானுங்க. என்னால அதை எப்படி எக்ஸ்பிளைன் பண்றதுன்னே தெரியல. அவ்வளவு கஷ்டப்பட்டு விவரிக்க முடியாத வார்த்தைகள் அப்படின்னு அந்த மாதிரி இருந்துச்சு. சரி, இந்த மேட்சோட ஒண்ணு இல்ல, கீழே போட்டுற மொமெண்ட் ஆப்வியஸ்லி சிஎஸ்கே பேட்டிங் தான், ருத்ராஜ் கேப்டன்சி தான். ரெண்டுமே ஒண்ணுத்துக்கு ஒண்ணு சலைச்சது இல்ல. சிஎஸ்கே பேட்டிங் உடஞ்சிருச்சுன்னா
ருத்துராஜ் கெய்க்வாட் அதாவது போலிங் கொடுத்த விதம் கேப்டன்சினா அதான் சொல்றேன். போலிங் கொடுத்தது, நீ வந்து பவர் பிளேல பேட்ஸ்மேனா இறக்கிட்டு இருக்க, நூர் அகமத் கிட்ட போலிங் கொடுக்குற. நூர் அகமத்லாம் உனக்கு பவர் பிளேக்கு அப்புறம் வந்து உன்னை வந்து செக் பண்ண முடியுமே கண்டிப்பா. பவர் பிளேன்னு வரும்போது அவன் அடி வாங்கிடுவான். நீ மேத்யூ ஷாட்டை ட்ரை பண்ணிருக்கலாம், இல்ல அகேல் ஹுசைனை எடுத்துட்டு போயிருக்கலாம். எல்லாத்துலயும் விட்டீங்க, மொத்தமா மேட்சே விட்டீங்க. சோ என்ன பொறுத்தவரைக்கும் கீழே போட மொமெண்ட்னா நான் ருத்ராஜ் கேப்டன்சியை தான் ஹைலைட் பண்ணுவேன். சிவம் டுபே வந்து ட்ரை பண்ணான், அவன் வந்து அவனோட ஸ்டைல்ல ட்ரை பண்ணான். பட் ஜடேஜா வந்து ஷூட்டுக்குரிய மொமெண்ட் பண்ணிட்டான். எனிவேங்க, இட் வாஸ் அ குட் மேட்ச் ஃபார் ஆர்ஆர், நாட் ஃபார் சிஎஸ்கே. எனக்கு என்னவோ சிஎஸ்கே இந்த வருஷமும் இதே மாதிரி தான் போவாங்கன்னு தெரியுது. நிறைய சிஎஸ்கே கன்னி ஃபேன்ஸ் வந்து முட்டு கொடுத்துட்டு இருக்கானுங்க. நாங்க வந்து 2021 ஃபர்ஸ்ட் மேட்ச் தோத்தோம், 23 அப்படி தோத்தோம். பட் அதே மாதிரி நாங்க கப் அடிச்சிட்டோம் அந்த சீசனு. இந்த வருஷமும் நாங்க அதான் பண்ண போறோம். முட்டு கொடுக்குறாங்க. நீங்க முட்டெல்லாம் கொடுக்காதீங்க. டெவால் புரூவிஸ் வர இன்னும் ரெண்டு அவன்கிட்ட மூணு மேட்ச். சொல்லிடு ப்ரோ, ஜடேஜா இல்ல ப்ரோ, அதுல ஜடேஜா இல்ல அந்த லைன்ல அப்படின்னு சொல்லு. பாயிண்ட புடிச்சிட்டான். ஏன்னா 2023 அடிச்சு கொடுத்ததே அவன் தான். கரெக்ட், பாயிண்ட புடிச்சிட்டான் என் தலைவன். பிளே பாய் புடிச்சிட்டா போல. ஜடேஜா இல்ல ப்ரோ அப்படின்னு சொல்லு. அடுத்து சொல்றேன், இந்த வருஷமும் சிஎஸ்கே பிளே ஆஃப் வராது. அவங்க நிறைய விஷயத்த மாத்தணும். நான் முன்னாடியே சொல்றேன், பட் ஃபர்ஸ்ட் மேட்ச் வச்சு யாரும் அனலைஸ் பண்ணக்கூடாதுன்னு சொல்லுவாங்க. அடுத்து பிபிகேஎஸ், எனக்கு தெரியலங்க. பிபிகேஎஸ் வர நல்ல டீம், சேப்பாக்கில் நடக்குது. என்ன பண்ண போறாங்கன்னு தெரியல. லெட்ஸ் வெயிட் அண்ட் சி. நான் அடிச்சு சொல்றேன், மும்பை இந்தியன்ஸ் ஆர்சிபிக்கு, ஆர்சிபியை விட மும்பை இந்தியன்ஸை விட அப்படின்னா அந்த ரெண்டுத்துக்கும் நடுவுல நான் ஆர்ஆர் இருப்பேன். நிறைய டிபார்ட்மெண்ட்ஸ்ல நான் போன மேட்ச் சொன்ன மாதிரி தான். ஆர்ச்சரும் ஆண்ட்ரே பர்கரும் இதே மாதிரி 140 போட்டாங்கன்னா 7 மேட்ச்ல அன்ஃபிட் ஆயிடுவாங்க. அந்த 7 மேட்சுக்கு அப்புறம் அவங்க வேணா கஷ்டப்படலாம். இதுதான் உண்மை. அந்த ஒரு ஆஃப்க்கு மேல. சரி, சரிடா, க்ளோஸ் அவுட் பண்ணிடு. ஓகே கைஸ், அது அரட்டை கைஸ். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. முடிஞ்சா அந்த பெல் ஐக்கான் அடிச்சு என்ன சொல்றது, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. பண்றோம். அவ்வளவுதான். பை பாய். பாய்.